அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த திருமண பொருத்தம் பார்ப்பதில் பல பொருத்தங்கள் இருக்கிறது. ஏன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பொருத்தம் பார்ப்பது மிக மிக அவசியம். பொருத்தங்கள் ஒன்றுபட்டால் மட்டுமே இருவரும் மகிழ்ச்சிகரமாக வாழ முடியும். சண்டை சச்சரவு இருந்தாலும் பொருத்தங்கள் சரியாக இருந்துச்சுன்னா பிரிய மாட்டாங்க. இருவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய வாய்ப்பை அந்த பொருத்தங்கள் ஏற்படுத்தி தரும். இப்போ ஜோதிடர்கிட்ட போய் பொருத்தங்கள் பார்க்க முடியல என்றாலும் ஒரு எளிய முறையில் ஆராய்ச்சி பண்ணி முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ திருமணம் ஆனவங்களும் உங்களுக்கு எத்தனை பொருத்தங்கள் உங்களுக்குள் இருப்பது என்பதை நீங்களே எளிதில் தெரிஞ்சுக்கலாம். அது சிறு விளக்கம் தான் சொல்கிற கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. திருமண பொருத்தம் பார்ப்பதில் தசவித திருமண பொருத்தங்கள் உட்பட பல்வேறு தேர்வுகள் உள்ளன. அவை எல்லாற்றையும் விட சுலபமான முறையில் அதிபதிகளின் பொருத்தம் பார்க்கும் முறை ஒன்று உள்ளது. அந்த பொருத்தம் பார்த்தீங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜென்ம நட்சத்திரம் முதல் எண்ணி அவர் இப்போ ஒரு ஆண் வச்சுங்க, அவருடைய நட்சத்திரத்திலிருந்து பெண்ணுடைய நட்சத்திரம் எத்தனை எண்ணிக்கை வரும் என்பதை எண்ணி அந்த நட்சத்திரத்தை 12ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்தால் வரும் மீதியே 9ஆல் இப்போ ஒரு வகுக்கக்குள்ள இப்போ 9 வருது வச்சுங்க, அவங்களுக்கு திருமண பொருத்தம் உத்தமம் என்று அர்த்தம். மீதி தொகை 6 என்றால் மத்திய பொருத்தம், மீதி தொகை 3 என்றால் அது பொருத்தமில்லை அர்த்தம். கருத்திட்டு கொள்ளுங்க. 9 பொருத்தம் வந்தால் ஏக பொருத்தம், 6 வந்தால் மத்திய பொருத்தம், மீதி வந்தால் பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். இது திருமண பொருத்தம் பார்க்காமையே நட்சத்திரத்தை வைத்தே பொருத்தம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கக்கூடிய வழி. இப்போ நட்சத்திரம் இப்போ 18ன்னு வருதுன்னு வச்சுங்க, இப்போ வகுத்து மீதி 18 வருதுன்னா இப்போ 9 9 18 அப்படி கணக்கு பண்ணக்குள்ள அது ஏக பொருத்தத்தில் அமையும். இது ஒரு எளிய முறை. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் இது பொருந்துதா பாருங்கள். பொருந்திருந்தால் சண்டை சச்சரவு இருக்காது. இந்த 3 6 வந்துச்சுன்னா கண்டிப்பாக சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.